என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, அண்ணன் தேவராஜ் குடும்பர் அவர்களுடைய வீடியோ பார்த்தேன். அதாவது தம்பி ஒரு சந்தேகத்தை கேட்டேன். ஏன் ஒரு கேள்வினோட வச்சுக்கலாம். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு போயிருக்கலாம். நீ யாரா உன்ட்ட நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கடந்து போகலாம். இல்லைனா இந்த 4 விஷயம் சொன்னார். அதாவது முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கத்து தம்பி நின்று கேள்வி கேட்குறீங்க, நான் இந்த பக்கத்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு நம்ம சொன்னோம் அடுத்த காணொலியில், அண்ணே ஒரு 4 விஷயம் நான் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்கண்ணே, இதன் அடிப்படையில் தான் நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நீங்களே ஒரு சூஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணலாம், ஒன்று இந்த சமூகத்தில் ஒருத்தனை நான் ஒன்று எடுத்துக்கிட்டு இதுக்கான பதில் சொல்கிறேன் தம்பி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லையா, ஒரு ஊடகவியலாளராக நான் அந்த கேள்வியை எடுத்துக்கிறேன் தம்பி, அதுக்கு பதில் சொல்லிவிட்டு 2019 2021 சம்மந்தமாக இந்த விளக்கம் கொடுத்துவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தம்பின்னு அதில் எடுத்துக்கலாம். இல்லை அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா ஜான் பாண்டியனோட ஆதரவாளர் அப்படின்னு எடுத்து இந்த இதில் எடுத்துக்கிட்டு இதில் நான் எதுவுமே இல்லை கடைசியாக சொன்னால் சரி என் தம்பியாக கேள்வி கேட்டிருக்கேன், உனக்கு விளக்கம் கொடுக்குறேன், அண்ணே ஒரு கேள்வி கேட்குறேன்டா அப்படின்னு இப்படி கேள்வி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த 4மே இல்லாமல் என்ன தம்பி சேத்துல ஒரு கால் சோத்தில் ஒரு கால் வைக்கிறேன் கை வைக்கிறாங்க, அது என்ன, அது எங்கிட்ட ஒரு பக்கம் நின்னா தானே வரும். அவர் அது அதாவது நிறையா வசனங்கள் சொல்கிறார் அண்ணே அதாவது மாணவர்கள் ஆசிரியர் அப்படின்னு என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தீங்க. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரில. அதை விட இதை என்ன ஹைலைட் அப்படின்னா, உங்கள் மீது எங்களுக்கு கோபம் இல்லை, உங்களை யார் எய்கிறாது, அதாவது அம்பு மீது எங்களுக்கு கோபம் இல்லை, கொம்பு மீது கோபம் இல்லைங்கிறீங்க. எனக்கு அம்பு வேணாம் கொம்பு வேணாம், ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் அடுத்தேன்னு சொல்லி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்கிறோம். எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சரிங்களா. அடுத்தேன்னு சொல்லி கேள்வி வைக்கிறதா நாங்கள் பல கேள்விகள் கேட்கணும் சரியா. அதை நாங்கள் பொதுத்தளத்தில் கேட்டு தேவையில்லாமல் இந்த சமூகத்துக்குள்ளே சிக்கலை உருவாக்க நான் விரும்பலை சரிங்களா. அடுத்தேன்னு சொல்லி கேட்கணும்னா நாங்கள் பல கேள்வி கேட்கணும். அதில் எங்களுக்கு உடன்பாடு எனக்கு கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருந்தது. 2019 நீங்க என்ன சொன்னீங்க, தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம சமூகத்தில் இருக்கிற இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திச்சிங்க. தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு குட்டி குட்டி அமைப்புகள் மட்டும் இல்லைனே, நீங்கள் போற்றக்கூடக்கூடிய தலைவரும் தான் 2019 தேர்தலை சந்திச்சாங்க. அதை மறந்துடக்கூடாது. 2019 20 அந்த தேர்தல் முடிஞ்சோனையுமே அந்த அமைப்பு இயக்கம்லாம் இந்த ஒற்றுமையா இருந்ததுல எங்க போனீங்க நீங்க? 2021 தேர்தலில் நீங்க யாருக்காக பங்காளி, நீங்க போய் ஓட்டு கேட்டீங்க? நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். 2021 பெயர் அரசாணம் மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் நீ சொல்லியிருக்கிற. பெயர் அரசாணை அதாவது தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணை மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, பட்டியல் வெளியேற்றம் தான் முக்கியம். இரண்டும் வெவ்வேறு கோரிக்கை கிடையாது, இரண்டுமே ஒரே கோரிக்கை தான். நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. பேர் மட்டும் கிடைச்சதுன்னா பாதி கிணறு தாண்டதுக்கு சமம். எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே வேணும்னு தலைவர் சொன்னாரா இல்லையா? இந்த 2019 யார் சொன்னது, அதுதான் எங்களோட கேள்வி சரிங்களா. 2021 ரெண்டும் ஒன்றா வேணும்னு கேட்டீங்க. 2019 வெவ்வேறு கோரிக்கை, அதாவது 2 கட்டமாக, வெவ்வேறுங்கிறது கூட அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி வருவீங்க. 2 கட்டமாக நிறைவேற்றப்படும்னு யார் சொன்னது? நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதற்கெல்லாம் இந்த குலசாமி குறிப்பு நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? இரண்டும் வெவ்வேறு கோரிக்கை. முதல்ல ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியும், அப்புறம்தான் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியும். நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. தமிழ்நாடு அரசிடத்திலே வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்பொழுது குழுவை நியமித்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. தேர்தல் முடிந்தவுடனேயே தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்து, அதாவது எல்லாம் ஒரு அணியில் மக்கள் இந்த அரசாணை அறிவிச்சோன்னே எல்லாம் ஒரு அணியில் போனாங்கல்ல, ஏன் திடீர்னு பிரிஞ்சு போனீங்க? இந்த கோரிக்கைக்கானே பிரிஞ்சு போனீங்க. சரி, அடுத்த தேர்தலில் என்ன அடிப்படையில் கூட்டணி வச்சிங்க?
ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு தலைவர், அவரோட பாதை கொஞ்சம் தடம் புரண்டனால மக்கள் வந்து புறக்கணிக்கக்கூடிய சூழல் வந்து ஒட்டப்பிடாரத்தில் நடந்துருது. ஏன்னா 3 லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய இடத்துல வந்து வெறும் 6000 ஓட்டு வாங்கினதுன்றது வந்து இது கட்சிக்கான அசிங்கமாக பார்க்கல, சமூகத்துக்கான அசிங்கமாக பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அவரை வந்து அதிலோட நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதுக்கு எதுக்கான அசிங்கம்ன்றது நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா மக்கள் முட்டாள்லாம் கிடையாது, மக்கள் தெளிவாக இருக்கிறான். சரிங்களா? இவ்வளோ ஆதரித்த மக்கள் திடீர்னு இது பண்ணுறாங்க. ஏன்னா பிஜேபிக்காரன் என்ன பெரிய இது இங்கே விண்ணுலகத்துலேருந்து இங்கே தவிர்ந்துட்டானா, அவன் சொன்னோன்னே உடனே அடுத்த பக்கம் 50 பேரும் போகிறதுக்கு, இல்லை நாங்களாம் வந்து பொதுத்தளங்கள் இப்படி பேசணுன்னு உடனே போய் அடுத்து நாளைக்கே வந்து இன்னொருத்தனுக்கு ஓட்டு போடணுன்னு இந்த மக்கள் ஓட்டு போட்ட போகிறோம். அப்படி கிடையாது. எல்லோரும் சொல்கிறதையும் இந்த மக்கள் வந்து உள்வாங்கிட்டு அவனுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வான். சரிங்களா? நீங்கள் சொல்கிறனாலையோ நான் சொல்கிறனாலையோ எவனை ஏற்றுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போடுப்பேன். நானே இந்த தேர்தலில் வந்து இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் என் பேச்சை கேட்டுக்கிட்ட ஓட்டு போடுறோம், அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக நின்னோம், அது நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது தென்காசி தொகுதியில் வந்து 2 தலைவர் ஒரே தொகுதியில் நிற்கும் போது சமூகத்துக்காண்டி ஒருத்தர் நான் நின்று நீங்கள் செந்தில் மலருக்கு ஆதரிச்சு, நாங்கள் அப்படி தான் நிற்கிறோம். சரிங்களா? நாங்கள் சமூகமாக தான் நிற்கிறோம். சரியா? சரி, உங்களுக்கு பேச்சிலே வச்சுக்கோ. இந்த சமூகத்தில் ஒருத்தனை அந்த கேள்வியை கேட்குறீன்னு வச்சுக்கணே, சரி இதுக்கு என்ன தெரியும் பேச்சுறோன்னு பார்ப்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறதா போட வேணாமாங்கிறது தம்பி முடிவு எடுத்துக்கிறேன். இந்த சமூகத்தில் ஒருத்தனா, சரிங்களா? ஏன்னா இந்த சமூகத்துக்காண்டி கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சமூகத்தில் ஒருத்தனா இந்த கேள்வி வந்து நான் கேள்வி கேட்குறேன். சரிங்களா? ஏன்னா ஏன் வந்து புதிய தமிழ் செய்தியெல்லாம் நான் போட மாட்டேன்ற ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இதை கூட வரலாம். ஏன்னா நீங்கள் அடுத்து எதுக்கு வரப்போறீங்க தெரிஞ்சுன்னா முன்னாடி அதை சொல்லிடுறேன். அப்புறம் இந்த நீங்கள் சமூகத்தில் ஒருத்தனா வந்து இந்த எங்கள் ஐயாவோட தசையெல்லாம் கொண்ட சமூகத்துக்காரனா போராடினாரு, ஏன் நீங்கள் போடலை அப்படி நீங்கள் கூட அந்த கேள்விக்கு வரலாம். அது என்ன ரீசனுக்காண்டி நான் போடாமல் இருந்தேன், யாருக்கெல்லாம் சிக்கல் காரணம்னு அந்த தேவராஜ் குடும்பம் தெரியும். ஏன் அதில் தேவராஜ் குடும்பருக்கு எவ்வளோ பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். சரியா? அதனால் வந்து எனக்கு என்னென்னா அன்றைக்கி நடந்த விஷயங்கள் இப்போயும் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக நடந்தாலும் கடந்த மறக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். சரிங்களா? இது வரைக்கும் அந்த புதிய தமிழ் கட்சியை சார்ந்தவங்கனால எந்த அளவுக்கு என்ன மன உளைச்சல் ஆகியிருக்கீங்க, இந்த சேனலில் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரே ஒரு தீர்வு சொல்கிறேன். அதை மட்டும் நெல்லை சிவா நான் பண்ண சொல்லுங்கள். வர்ற தேர்தலில் நான் உங்களுக்கு களமாட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, கண்டிப்பாக இதுக்கு பதில் வராங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களேண்ணே, அது என்ன, அது என்னமோ சொன்னீங்க, மறந்து வச்சு ஞாபகம் வந்துச்சுன்னா அடுத்த காலில் இது மென்ஷன் பண்ணுறேன். அதாவது எங்களை அடுத்தவெல்லாம் வந்து எம்பு உடனும் கும்புடனு, அதாவது ஒருத்தருக்கு அரசியல், அதாவது எப்படி அரசியலாக கொண்டு போகணும் இந்த மக்களை அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியலை. ஒருத்தருக்கு அரசியல் தெரிஞ்சும் எப்படி அரசியல் இந்த மக்களை படுத்தணும், மக்களோட மனநிலை என்னென்னு புரிஞ்சுக்கிற இதுவும் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படும் போது எந்த தலைவராக வந்து அந்த களத்தில் நின்று நமக்கான ஒரு உரிமை வந்து பெற்றுக் கொடுப்பா, நம்ம பாதிக்கப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போதும் சரி, எதுக்காக இருந்தாலும் ஒரு தீர்வு பெற்றுக் கொடுப்பா அப்படின்ற மனநிலையில் இந்த சமூகம் இருக்குது. அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நிற்கும் போது இது பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பேசலாம். சரி, அடுத்து விமர்சனங்கள் வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான இதை சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு மூவேந்தர் மீடியா அப்படின்னு ஒன்று தொடங்கி இன்றைக்கி நம்ம சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகமும் கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆளாளுக்கு அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சேனல் வந்து உருவாக்கி வச்சுட்டீங்க. பிடினா அவங்களுக்கும், தமிழினவேந்தர்னா அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா பொதுவாக இந்த 2 சேனல் இப்போ நீங்கள் நினச்சிங்கனாலே இது வந்து மக்கள் பிரச்சனை, இப்போ நான் எப்படி எடுக்கணும் அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரிங்களா? ஆனால் எல்லாமே இந்த 2 சேனலுமே வந்து அவங்கவுங்க கட்சிக்கான சேனலாக வந்து தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதனால் வந்து எங்களை மாதிரி வந்து களத்தில் நீங்கள் வந்து நின்றுருந்துருக்கலாம். அதாவது வந்து தலைவர்கள் நிற்கலாட்டியும் உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து இன்றைக்கி பிடி மீடியா அப்படின்னு சொன்ன நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த ஊடகம் வந்து அந்த களத்தில் நின்று மக்களுக்கான பிரச்சனை வந்து பேசியிருக்கலாம். அதே போல் தமிழினவேந்தர் மீடியா அப்படிங்கிறது வந்து அவங்களும் மக்கள் பாதிக்கப்படும் அந்த களத்தில் வந்து நின்று பேசியிருக்கலாம். தலைவர் வரும்போது மட்டும் தலைவர் பற்றியான விஷயங்கள் மட்டும் இந்த 2 ஊடகங்களில் போகிறீங்க. ஸோ நாங்கள் எல்லா விஷயங்களுமே நாங்கள் வந்து பொதுவாக வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து பதில் வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்தவன் சொல்லி நாங்கள் பேசணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாதுண்ணே. சரிங்களா? அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து இதுவும் கிடையாது. இங்கே யாரையும் பெருசாக வந்து இண்டிவிஜுவலாக பண்ணும்போது நாங்கள் வந்து கல்யாண நிகழ்வுக்கு போகிறாங்க, அந்த நிகழ்வுக்கு போகிறோம், யாரையும் தூக்கி பிடிச்சிட்டாலும் இல்லை. இந்த சமூகத்துக்கான கோரிக்கையை கையில் எடுக்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். தனிப்பட்ட விஷயங்களில் வந்து நாங்கள் யாரையும் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அது நாங்கள் நியூட்ரலாக போகிறோமா இல்லை நடுநிலையாக இருக்கோமா அப்படின்றது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். சரிங்களா? நாங்கள் நடுநிலைவாதிகளா இல்லை சமுதாயவாதிகளா அப்படின்னு மக்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தால் போதும். ஆனால் தேவராஜ் குடும்பர் அவர்கள் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதனால் முடிஞ்சால் எனக்கு இந்த கேள்விக்கான பதில் இல்லை இந்த சந்தேகத்திற்கான விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் அந்த தேவராஜ் குடும்பத்தை அடுத்த காணொலி பார்க்குறேன். இல்லை இதுக்கு சமாளித்து அடுத்த ஒரு காணொலி ஏதாவது நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு வைங்களே, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதற்கு பதில் சொல்ல மாட்டாமல் சமாளிச்சுக்கிட்டே அடுத்தடுத்து எங்கள் அண்ணன் ஓடுறாரு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு என்னோடய அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்க்க போயிரு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுலாம் இருக்குது.
நீங்கள் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஆள், நாங்கள் நிறையா விஷயங்களுக்குள்ள நிற்கக்கூடிய ஆள். சரிங்களா? அடுத்து உங்களோட காணொலி எதுவும் பார்க்குறேன். உங்களோட காணொலி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது நான் இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நேரம் வரும்போது நான் பதிவு செய்கிறேன். சரிங்களா? நீங்கள் அந்த காணொலி சிரிச்சுட்டு சில விஷயங்கள் பேசுகிறீங்களா, பதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் ஓடிச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது நேரம் வரும்போது வேணும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி பார்ப்போம். அண்ணன் தேவராஜ் குடும்பரவர் வந்து என்னோடய சந்தேகத்தை கிளியர் பண்ணுறாரா இல்லையா, இல்லை அதுக்கு ஒரு சமாளிச்சு, இல்லை தம்பி நீங்கள் வந்து அது எப்படி இருக்குது இப்படி சொல்லிங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு எடுத்து வர்றாரா. எனக்கு தேவை ஒரே ஒரு சந்தேகம் தான், ஒரே ஒரு கேள்வி தான். எனக்கு இதை மட்டும் நீங்கள் விளக்குங்க. நான் ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டேன். நீங்கள் இதுக்கு மட்டும் எனக்கு தெளிவான விளக்கம் கொடுங்கண்ணே. நான் கண்டிப்பாக வந்து அது நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா வர்ற நம்ம எல்லாருமே சேர்ந்து களமாடுவோம்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே நீங்கள் களமாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைன்னு வைவே இதில் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்கண்ணே தேவராஜ் குடும்பரனே. இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரன் எவனும் முட்டாப்பையா கிடையாது. குட்டி குட்டி இயக்கங்கள்லாம் இந்த சமூகத்தை வந்து பிரிய கிடையாது. பெரிய பெரிய ஆளுமைகிட்ட இருந்து பிரிஞ்சவன் தான் இன்றைக்கி வந்து இயக்கமாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து யார் எப்பேற்பட்டவர் நெளிவு சிலிவு என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் எல்லாரும் இந்த மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த சமூகம் பாதிக்கப்படும் போது எந்தெந்த தலைவர்லாம் வந்து ஆணித்தனமாக நின்று இது பண்ணுறாங்க, யார் அரசியலுக்காண்டி வர்றாங்க, யார் வந்து சும்மா சமூகன்ற பேரில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து இந்த சமூகம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் வந்து நானும் இந்த சமூகத்தை ஏமாற்ற முடியாது, தேவராஜ் குடும்பரன்னு இந்த சமூகத்தை ஏமாற்ற முடியாது. என்ன வேணாலும் நம்ம அரங்கத்துக்குள்ளே என்ன வேணாலும் புதுத்தலங்களில் நீங்கள் ஒரு கருத்தை பேசலாம், நான் ஒரு கருத்தை பேசலாம். ஆனால் நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் முட்டாள் சமூகம் கிடையாது. இன்றைக்கி நிறையா பேர் வீண் வழக்கில் சிக்கக்கூடாது, நிறைய பேர் அவனோட பாதைகள்லாம் தடம் புரண்டு போயிடுச்சு. நான் என்ன பொறுத்தளவு என் சமூக இளைஞர்கிட்ட நான் சொல்ல வரேன்னா, வீண் வழக்குகளை தேவேந்திர குல வேளா சமூக இளைஞர்கள் வந்து வாங்கிறாதீங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி வாங்கினவங்க அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் தேவேந்திர குல வேளா சமூக இளைஞர்கள் வந்து கல்வி, பொருளாதாரம், அரசியல், சரிங்களா, கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர் வந்து படிங்க, நல்லா படிக்கணும்னா படிங்க. உங்களுக்கு படிப்பு வரலையா, தொழில் ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க. ஏன்னா தொழில் செய்கிறது வந்து இஸ்லாமியர்கிட்டையும் நாடாட்டையும் பார்த்து நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன பெட்டி கடையிலேருந்து எதாக இருந்தாலும் தொடங்கு, அதை வந்து தொழிலில் வந்து நம்ம முன்னேறணும், நம்ம படிப்பு வரல அப்படின்னு வந்து தொழிலில் முன்னேறணும்னு வந்து நாடார் சமூகம் நினைப்பாங்க. அதே போல் தான் இஸ்லாமியர் சமூகம் நினைப்பாங்க. அதனால் வந்து அவங்கள்ட்ட ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கங்க. இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ நிறைய இடங்களில் பார்க்குறோம் ரோட்டு கடையில் போடும்போது, அதாவது நான் வந்து மதுரையிலேருந்து கரெக்டாக நத்தவழியாக எங்கள் ஊருக்கு போவேன். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாலமேடு பிரிகிற வழியில் ஒரு வயசான அம்மா வந்து ஒரு முந்திரியோ இல்லை மாங்காவோ வந்து விற்கும். அது ஏதோ அன்றைக்கி வந்து வருமானத்துக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அது 65 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த அம்மா. அது நினச்சிருந்தா பேசாமல் வீட்டில் படுத்துருந்துட்டு போகலாம். அந்த இடத்துல அந்த ஒரு தொழில் செய்யணும்னு தோணுது இல்லை, ஏதோ பேர பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுவோம், இல்லை நம்மளோட வாழ்வாரத்தை தேடுத்தியா. அந்த மாதிரி படிப்பு வராத இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு தொழிலில் போங்க. அரசியல்வாதிகளை நம்ம போய் அடிதடியில் போய், இல்லை வந்து தலைவருக்காண்டி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோன்னு போய் தேவையில்லாமல் வீண் வழக்கில் வாங்காதீங்க. அலையிறது உங்களோட குடும்பம் தான். உங்களோட குடும்பம் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இளைஞர்கள் வந்து வீணாக சமூகம்னு போய் சாதின்னு உணர்வோட போய் வீண் வழக்கில் வாங்கி உங்களோட குடும்பம் அழிஞ்சது போதும். இனிமேலாவது கல்வி, பொருளாதாரம், அரசியல், அதுக்கப்புறம் தான் நமக்கு அரசியல். சரிங்களா? அதனால் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை, உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னா பொருளாதாரத்தில் ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக உங்களால் முயற்ற முடியும். இப்போ நான் சாதாரணமாக எனக்கு படிப்பு 10க்கு மேலே வரல. நான் வந்து எனக்கு எஜுகேஷனே சுத்தமாக பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் எல்லா பகுதியிலும் வந்தோன்னே இன்றைக்கி ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் வருது. சில விஷயங்களை அதாவது ஒரு வார்த்தை கூட்ட கூட தெரியாது அந்தளவுக்கு இருந்த இன்றைக்கி ஓரளவு வாசிக்க தெரியும். ஏன்னா வாசிக்க தெரியும், ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிய தெரியுது. என்ன அந்தளவுக்கு நம்ம வந்து கற்றுக்குறோம். அதனால் வந்து திறமை என்பது நம்ம தான் வளர்த்துக்கிறணும். அதனால் வந்து வீணாக உங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிக்காமல் வரக்கூடிய காலங்களில், சரிங்களா, அனைவருடையும் ஒற்றுமையாக நம்ம வாழுவோம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சில இடங்களில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதை விட ஒற்றுமையாகவும் நிறைய இடத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து பாதிக்கப்படுற இடத்துல குரல் கொடுப்போம், மற்ற இடங்களில் ஒற்றுமையோடு இருப்போம்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். அடுத்த காணொலி எங்கள் அண்ணன் தேவராஜ் குடும்பத்திலிருந்து என்ன வருது அப்படின்றத மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.